ட்ரம்ப்பும் மோடியும் சேர்ந்து தான் இந்த 50% வரியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூசாம போய் சொல்றாங்க. இதுல திருமாவளவன் பேசுறாரு, நம்ம இந்த எண்ணெய், நான் இப்போ சொன்ன கதையெல்லாம் சொல்றாரு, எண்ணெய் வாங்குறாங்க, அம்பானி அதானியும் தான் அதிகமாக வாங்குறாங்க, அவங்க தான் சுத்திகரிப்பு செய்து ஏற்றுமதி செய்கிறாங்க. எங்கே ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு அப்படின்னு ஒரு 2 தடவை சொல்லிட்டு கடைசியாக அதை முடிக்கிற போது அமெரிக்காவுக்கும் சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக சொல்லிட்டு போகிறார். ஏன் முன்னாடியே முதல்ல அமெரிக்காவுக்குத்தான் அதிகமாக ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றதுல திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா சொன்னா மக்களுக்கு புரிஞ்சு போயிடும். இது சாதாரணமான கேள்வி இல்லையா? ஏண்டா ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குறோன்னு இந்தியா மேலே வரி போடுற, அதே ரஷ்யா கிட்டேருந்து சீனாவும் தான் என்ன வாங்குது, சீனாவுக்கு நீ வரி போட மாட்டேங்கிற, அவங்களுக்கு போட்ட வரியை நீ தள்ளி வச்சிருக்க, 90 நாட்களுக்கு தள்ளி வச்சிருக்க. சரி, ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குற எங்ககிட்ட, எதுக்கு நீ பெட்ரோல் வாங்குற? அதைத்தான் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார். யோ, உனக்கு வேணாம்னா வாங்காத, உன்னை யார் வாங்க சொன்னா, உன்னை என்ன கைப்பிடிச்சு இழுத்தமா அப்படின்னு கேட்டார் அவர். அதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா? அதெல்லாம் திருமாவளவன் இன்னைக்கே சொல்லியிருக்காரா, பேசியிருக்காரா? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வெறும் ஓட்டரசியல். இன்னைக்கு கொங்கு பகுதியில் திமுக வீக்காக இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக 2 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க. கொங்குல ஜெயிப்பது கடினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு. அப்போ இங்கே ஜெயிக்கணும், என்ன பண்ணணும்? அதுக்கு இப்பவே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி மேல வெறுப்பு வர வைக்கணும்.